ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமதிக்கிறேன். தென்பாண்டி சீமையிலே தேவோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் கோலம் தே நீ யார் கோலம் தே. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பிச்சு போட்ட கோழி கறி. பிச்சு போட்ட கோழிக்கு முதல்ல வேக வைக்கணும். யாரனா வேக வைக்கணும்? சிக்கன் வேண்டாம், 4 நிமிஷம் தான். அந்த கோழி கறியை குக்கர்ல போடுவோம். சிக்கனை வேக வைக்கிறதுக்கு உப்பு தண்ணி மஞ்சள் கொட்டிப்போம். இப்ப இஞ்சி பூண்டை நசுக்கிக்குவோம். வெந்த கறிய எலும்பு இல்லாம தனியா எடுக்கணும். கறிய பிச்சு போட்டாச்சுங்க. இப்ப சமையல் ஆரம்பிப்போம். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டணும். ஒழுங்கா கிண்டுறேன். கிண்டி நல்லா இருக்கேன். தக்காளி எடுத்து வாடா. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோ. கீரை கொட்டாம கிண்டுங்க. கீரை கொட்டாம தான் கிண்டுங்க. இஞ்சி பூண்டு போய் எடுத்து வாடா. போட்டு இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டுருவோம். கொஞ்சம் வரேன். போய் சிக்கன் எடுத்து வாடா. என்னன்னா சிக்கன்ல எலும்பே காணோம். அதனால நான் வேக வச்சு அதெல்லாம் தனியா பிரிச்சோம். ஐயா போன்ல என்ன? போன்ல சிக்கன்டா. அது எல்லாமே கொட்டணும் பாருங்க. கொட்டணும் எல்லாம் கொட்டணும். கொட்டினா தானே என்ன கேட்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் இப்ப கொட்டணும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊத்திக்கலாம். எப்போ இலைய எடுத்துருவாங்களா அவங்களா? அண்ணே கொத்தமல்லி போட மாட்டீங்க. செப்பாடு போட்டு. வேணும் 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 போடு போடு போடு. போடு போடு போடு. பிச்சு போட்ட உப்பு கறியா சாப்பிடலாம். நல்லா பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு பிச்சு போட்ட கோழி கறி செஞ்சாச்சு. அதை சாப்பிட்டும் பார்த்தாச்சு. சூப்பரா இருந்துச்சு. அடுத்த வாரம் வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்.
வைக்கிறோம். இது உங்க சுட்டி சமையல். என்ன தெரிகிறது? அங்க பார் எப்படி போட்டாச்சு கம்பை சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி. இப்ப இஞ்சி பூண்டு நறுக்கிக்குவோம். டேய் மெல்ல மெல்ல. வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாய் இப்ப எவ்வளவு போகுது போடு. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். ஆஹா சூப்பர். சொல்லு ஏதாவது